சீமா ரொம்ப நாளாக போயிட்டு இருக்காருன்னா நீ வாய்ப்பு தரலை. சரிதான் ஆண்டுட்டியா ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்துப்பாரு, நல்லாலே விரட்டி வெட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட ஒரு தடவை கொடு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தா தானே நான் நினச்ச மாதிரி ஆட்சி செய்வானா முடியாதான்னு தெரியும், வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஸ்டாலின் ஐயா 5 வருஷம் இருந்துட்டாரு, எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்துட்டாரு, வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நானும் தொண்டைக்கிளியை 15 வருஷமாக கத்துறேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, 15 வருஷமாக கத்துனிய தொண்டைக்கிளியை மக்களோட போய் நின்னியா, மக்கள் பிரச்சனை பற்றி பேசுனியா, ஒரு அளவு மயிரும் பேசலை. நீ பேசுறது பூரா ஏற்கனவே இந்த மண்ணை ஆண்ட தலைவர்களை பெரியவர்களை வாய்க்கு வந்தபடி எகத்தாளமும் இலக்கநாட்டம் பேசுறது, கிண்டல் பேசுறது, கேலி பேசுறது, நக்கல் பேசுறது, நையாண்டி பேசுறது, இதை மட்டும்தான் நீ செஞ்சுட்டு இருக்க. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக, வாழ்வியலுக்காக, உரிமைகளுக்காக போராடிய தலைவர்களாக போற போக்கில் மேடையில் மைக்கில் மட்டும்தான் நீ பேசுற. நீ மைக்கில் மட்டும்தான், பத்திரிக்கைக்காரன் கிடைச்சா போதும், எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கணும், எப்பவுமே செய்தி ஆகணும்னு சொல்லி மைக்கில் மட்டும்தான் உனக்கு உயிர் வருது. மற்ற நேரத்தில் ஒரு மயிரும் வர மாட்டேங்க. அந்த தலைவர்கள் இப்படிலாம் ஒரு சின்ன விஷயங்க, சும்மா வாய்ப்பு எப்படிங்க கிடைச்சிடும் சொல்லுங்க? அதுக்கான வேலை செய்யணுமா இல்லையா? அவங்களாம் சும்மாவா வந்தாங்க? அவங்களும் வேலை, இந்த மக்களுக்காக பாடுபடுறாங்க, உழைச்சிருக்காங்க. அவங்க தலைவர்கள் அவ்வளவு உரிமைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. அந்த உரிமைகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணி தான் வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாநிலத்தில் 234 தொகுதி, அந்த 234 தொகுதியில் பாதிக்கு பாதி ஜெயிக்கணும், இல்லை பாதியை விட கொஞ்சம் அதிகமாக ஜெயிக்கணும். அப்போ தான் முதலமைச்சராங்கிறது ஒரு பேசிக்குது. இது கூட தெரியாதா? நீ கூட்டணி வைக்க மாட்டேங்கிற, தனியாக தான் நினைப்பேன்ட்டு போகிறவரோட பூரா பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை பிரித்து விடுறதெல்லாம் பண்ணுற. பாஜக காரங்கிட்ட பணத்தை வாங்குற, திமுக காரண்டே பணத்தை வாங்குற. பணம் வாங்கிட்டு இங்கிட்டு பேசுறது, அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கிட்டு பேசுறது, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நீ ஜெயிக்க முடியும்? சும்மா இப்படியே ஆட்சியை கொடுத்துருவாங்களா தூக்கு? சும்மா சீமான் வாங்க, வா இங்கே வா, ஆட்சி ஆடுறான் என்ன இதுவே கடையில் வாங்கி கொடு, பப்பரம் மிட்டாயா? தகுதி இருந்து என்ன உனக்கு தகுதி இருக்குது சொல்லு? உன்னோட அடைமொழி செந்தமிழன் சீமான் வச்சிருக்கிற. ஆனால் நீ வாயை திறந்து என்ன பேசுகிற சொல்லு? சமீப காலமாக இந்த விஜயலட்சுமி வழக்கு வந்தபோது நீ என்ன பண்ண? அந்த பெண் கண்ணீர் மழுக சோசியல் மீடியாவில் 10 ஆண்டுகளை கதறி அழுது பாவம். இந்த தமிழ்நாட்டில், இந்த தமிழகத்தில் இவ்வளவு ஜனங்க இருக்காங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, இவ்வளவு அறிவுஜீவி இருக்காங்க, ஒருத்தர் கூட போய் அந்த பொண்ணு பக்கம் நின்று ஆறுதலாவோ ஆதரவாவோ பேசலை. எல்லாம் சீமானு பக்கம் தான் நின்னாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய பாலிய குற்றவாளி, குற்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு அங்கே வரை போயிட்டு இருக்கு. உதய சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் விஜயலட்சுமியும். அவங்கள போட அந்த பாடுபடுத்திருக்காங்க. மறைமுகமாக மிரட்டுறானுவ, நேரடியாக மிரட்டிக்கிறானுவ. கதறுது. இவ்வளவு பெரிய அவப்பெயரை பெற்ற ஒருத்தனை பார்த்து பொது நிகழ்வுல, கல்யாண நிகழ்வுல இந்த சினிமாக்கார பயிலுவ பம்புறது என்ன, குனியறது என்ன, கை பிடிக்கிறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன? ஏடா உங்களுக்குலாம் வெக்கம் இல்லையா? புதுசாக சினிமா எடுக்கிற படம் எடுக்கிறாங்க பேரில் அவனை மேடை ஏற்றிட்டு மைக்கை கொடுத்துட்டு அங்கே போய் பேச விட்றானுவ. அப்படித்தான் அந்த டிடியில் போயிட்டு அங்கே போயிட்டு நான் தான் தலைவன் சுயத்தம்பட்டை அடிச்சுக்கிற. நீ சுயத்தம்பட்டை அடிச்சுக்கிற. இந்த மக்களுக்கு ஒரு நாட்டை ஆளும் நினைக்கிறவன், ஆட்சியை பிடிக்கிறவன், முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும்? நான் என்ன செய்வேன், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செய்யலை, விடுபட்டதெல்லாம் லிஸ்ட் எடுத்து நான் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன். இது நல்லது, இது கெட்டது, இதுக்கு தீர்வு, அதைத்தான் பேசணும். அதைத்தான் ரெக்வெஸ்ட் முறையாக அரசாங்கத்தை வைக்கணும். அதை விட்டு போட்டு உடப்பேன், அடிப்பேன், நீ சிலைய வை, கொலவெறியில் இருக்க, இதான் பேச்சு. இங்கே இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் யாராவது பேசியிருப்பாங்களா? ஒரு அப்பன் ஆத்தாருக்கு பிறந்திருந்தான், ஒரு தாய் தகப்பன் பிறந்திருந்தான், இதான் பேச்சு. இப்படியெல்லாம் பேசுகிறவ எப்படி உனக்கு தகுதியாக்க முடியும்? உனக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழ்நாட்டில் அரசியல் பாதைக்கு விரும்பாத, ஓட்டு அரசியலுக்கு வராத, எந்த பதவி சுகத்துக்கும் ஆசைப்படாத பெரியார் இயக்கவாதிகள், மார்க்சி இயக்கவாதிகள், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டக்கூடிய இயக்கவாதிகள், எத்தனையோ தோழர்கள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் பொது பிரச்சனைக்காக இணைஞ்சு போராடுறாங்க, சிறை செல்றாங்க, வழக்கு வாங்குறாங்க. உன்னை யாராவது அதில் சேர்த்துக்கிறாங்களா? ஏன் சேர்த்துக்கல? நீ அதுக்கு தகுதியான நபரே கிடையாது. நீ தனிச்சு தான் போவேன், தனியாக தான் போவேன் சொல்லி நீ உனக்கு தோதா இருந்தால் அவனை அந்த இதுக்கு மட்டும் நீ ஆதரவு படுகிற. நீ ஆதரவு தெரிவிக்கிறப்போ பாதிக்கப்பட்டவன் பக்கம் எப்பயும் நிற்கிறதில்ல. ஜாதிய பிரச்சனை பற்றி பேசுறியா, மதவாத பிரச்சனை பற்றி பேசுறியா, சமத்துவத்தை பற்றி பேசுறியா? ஆதிக்க சாதி பக்கம் தான் எல்லா பக்கமும் நிற்கிற. தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் பக்கம் என்னைக்கா நின்று பேசியிருக்கிறியா? அப்படி பேசுனா அதை மடைமாற்றம் பண்ணுற. இந்த வேலையை தான் நீ தொடர்ந்து பண்ணியிருக்க. உன்னை எப்படி முதலமைச்சர் தகுதியான ஆள் நினைக்கிறது? எப்படி எழுத்துக்குவாங்க? கட்சிகள் எப்படி உன்னை சேர்த்துக்குவாங்க? இயக்கவாதிகள் உன்னை எப்படி போராட்ட காலத்துக்கு அழைப்பாங்க? விளம்பர பைத்தியமா இருக்கிற நீ. மைக்க பிடிச்சா போதும், வாய்க்கு வந்தபடி என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசுறாங்க. நீ எல்லாம் ஒரு தலைவனா?
பெரியார் மலையில் ஏறி முதல்ல பெரியாரை பற்றி பேசி வயிறு வளர்த்த, அதுக்கப்புறம் பெரியாரை திட்டி வயிறு வளர்த்த. எப்பவுமே இந்த ஒரு நாட்டில் ஒரு பார்ட்டி 2 பார்ட்டி இருக்குதுன்னா அந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட்டு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி சில பேர் இருப்பாங்க. அது வந்து மைனாரிட்டியாக இருப்பாங்க. அதை வந்து இவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்பொழுது அதை வந்து வெளிப்படுத்த முடியாது. அதை வந்து வெளிப்படுத்த முடியாமல் ஏங்கி தவிப்பாங்க. அப்போது நமக்கான ஒருத்தன் எவனா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. அப்படி காத்திருந்த கூட்டம் தான் ஜாதி வெறி கூட்டம். தமிழ் தேசியங்கிற பேரில் போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, குடியுரிமை கோமாளித்தனமாக பேசிக்கிட்டு, பெரியாரை எவெல்லாம் எதுக்குறானோ ஏற்றுக்கலையோ அவனுக்கு பூரா சாதி அறி பிடிச்சவன். அவன் என்ன செய்கிறான், ஐயையோ இந்த ராமசாமி இந்த மாதிரி பண்ணிட்டாரே, பெரியவர் இப்படி பண்ணிட்டாரே, நம்மளால் அப்படி மீசையை முறிட்டு அலைய முடியலையே, அப்படியே கெத்து காமிக்க முடியல, அப்படியே பந்தா காமிக்க முடியலன்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஆபத்து பார்த்த மாதிரி நீ வந்து உட்காந்துட்ட. இப்போ அவன் பின்னாடி இருக்கும்போது அப்படிப்பட்டவன் தான். எவனுக்காவது அந்த கட்சியில் இருக்கிறவங்க எவனுக்காவது சமூகத்தை பற்றி பேச சொல்லுவாங்களா? சமூக நீதியை பற்றி பேச சொல்லு. ஜாதி ஒழிகன்னு சொல்லுறா பார்க்கலாம். நாம் தமிழரில் ஜாதி ஒழின்னு சொல்லு. அதை தான் ஜாதி வேணாம்னு சொல்லிட்டு நீ குடிபெருமைன்னு ஒன்று கொண்டு வரைய. ஜாதி பெருமை ஜாதி வெறி அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை தான் குடிபெருமை கோமாளி. சாதாரணமாக இருக்க பெண்ணை அலங்கரித்து வைக்கிற மாதிரி தான் குடிபெருமை கோமாளி. சினிமா துறையில் அவங்க நான் சாதாரண நேரத்தில் பார்க்கும்போது அவங்களை பார்க்க சகிக்கவே முடியாது, அவங்கள பார்க்கவே முடியாது. ஆனால் அலங்காரம் பண்ணி நல்லா ஜோடிச்சு வச்சா ஜிகு ஜிகுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் குடிபெருமை கோமாளிங்கிற உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய பேச்சு எல்லாமே. அடைமொழி செந்தமிழன் வச்சிருக்கிற, மைக்கை பிடிச்சா என்ன பேசுகிற, கோத்தா கொம்மா பேசுகிற, நொட்டுனியா புடுங்குனியான்னு பேசுகிற, மயிரை புடுங்குனியான்னு பேசுகிற. இதெல்லாம் நீ பேசுகிற பார்த்ததான் இன்னைக்கு திரும்பி உனக்கே கிடைக்குது. சமூக வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் உன் ஆளுக எவனா ஒருத்தர் பதிவு போட்டானா அதுக்கு நல்ல தமிழ், நீ உண்மைக்கு தான் தமிழர் தானே, தூய தமிழ் பேசுறவன் தானே, நீ தானே பேசுகிற. அப்போ பின்னாடி வரும்போது தமிழ் நீ கற்றுக் கொடுத்துடணும்ல. அவன் இந்த அழகாக வந்து தமிழில் தானே விளக்க சொல்லணும். அவன் விளக்க சொல்கிற விளக்கத்தை பார்த்தா காது கொடுத்து கேட்க முடியாது. பெண்களை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான், எல்லா வீட்டு பெண்களையும். அவங்களும் பெண்களுக்கு தானே பிறந்தாங்க. நீ எப்படி பேசுவான், பேச மாட்டான். நீயே அப்படிப்பட்ட ஆள் தானே, நீ கற்றுக் கொடுத்தது தானே அவனுக்கிட்ட வரும். அதுதான் இப்போ வெளிப்பட்டு இருக்கு. எதுவுமே ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது. திமுக அதிமுகங்கிறது இந்த மண்ணை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணை வந்து மாற்றி ஆண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்களாக இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை விட கட்சி நிதியை விட உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. எப்படி வந்துச்சு இது? இந்த நிதி உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த நிதியை பற்றி உன் கட்சிக்குள்ளே இருக்க உண்மையிலேயே பொருளாதார உயிரோடு இருந்தாங்கன்னா அவன் கேள்வி கேட்கணும்ல. கேட்குறானா? எவ்வளோ பணம் வருது உனக்கு, எங்கேருந்து வருது, எங்கேருந்து போகுது? இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினியே, பெரிய கட்சிகள் கூட அப்படி நடத்தலை அந்த கட்சி மாநாடு. அதுக்கு எவ்வளோ பணம் செலவாயிருக்கும்? வரவு செலவு கணக்கு இருக்கா? அதை வந்து மத்திய அரசு உன்னை கேள்வி கேட்குமா? கேட்காது. ஏன்னா வளர்த்து விடதே அவன் தானே. இந்திய உளவுத்துறையுடைய கைக்கூலி தானே, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தானே. விசில் மேடையில் ஏறி பேசிட்டு அவன் பாப்பானுங்களை குளுமைப்படுத்தினவன் தானே. அப்போ உன்னை எப்படி கேள்வி வைப்பாங்க? இதுவே ஒரு காலத்தில் பெரியார் தோழர்கள், ஈழத்தை ஆதரிப்பவர்கள் கையில் ஒரு ஈழம் சம்மந்தமாக ஒரு புத்தகம் வச்சுருந்தா போதும், கையில் இந்த ஈழத்தலைவருடைய ஒரு படத்தை வச்சுருந்தா போதும், வீட்டுக்குள்ளே ஒரு புத்தகம் வச்சுருந்தா போதும், உடனே தேடி வந்து இந்த 2009 வரைக்கும் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உண்மைக்கே கருப்பு சட்டை தோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை தோழர்கள் மட்டும் இல்லை, பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ் உணர்வாளர்களும் நம்ம ஐயா பல நெடுமாறன், வைகோ, திருமாவளவன், கொளத்தூர்மணி அவர்கள், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், தமிழக வலுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள், இன்னும் எண்ணற்ற தலைவர்கள், அவரை சார்ந்த அவரோடு பயணிக்கக்கூடிய தோழர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஈழம் சம்மந்தமாக ஒரு சின்ன படம் வச்சுருந்தாலே பார்த்தா உடனே கைது, உடனே சிறை, உடனே வழக்கு. ஆனால் இப்போ இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்குது. நீ வெளிப்படையாகவே வந்து அண்ணன் பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டு நீ வந்து கட்சி நடத்துகிற, மாநாடு நடத்துகிற, பொதுக்கூட்டம் நடத்துகிற. உன்னை ஏன் கைது பண்ணலை? உன்னை ஏன் எதுவும் பண்ணுறதில்ல? உன்னை ஏன் வழக்கில் எதுவும் பண்ணுறதில்ல? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, தெரியும் மக்களுக்கு. ஏன்னா நீ அவங்களுடைய கையாளு. என்ன பண்ணி வச்சுருக்க அந்த மண்ணை தமிழ் தேசியங்கிற பேரில் நாசம் பண்ணி வச்சிருக்கிற. என்ன தமிழுக்கு நீ மட்டும்தான் வந்து இங்கே அறுத்து தள்ளுறியா? நீ 2010 தான்டா நீ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மண்ணை வந்து பாதுகாத்ததெல்லாம் திராவிட இயக்கத்துக்காரங்க, திராவிட பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், தமிழ் உணர்வாளர்கள். அவங்க தான் வந்து தமிழ் உணர்வையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் காத்தாங்க. அறிஞர் அண்ணாவோ, பெரியாரோ, கலைஞரோ, காமராஜரோ அத்தனை பேருடைய உழைப்பும் இருக்குது. அதில் ஜெயலலிதா உழைப்பும் இருக்குது, எம்ஜிஆரும் உழைத்திருக்கிறார். அவ்வளோ அவங்க உழைச்ச உழைப்பில் தான் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் உணர்வு தமிழ் இந்தியாவிலேயே வந்து எந்த மாநிலத்திலும் மொழி உணர்வு அவ்வளோ கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம், திராவிட தலைவர்கள், தமிழ் உணர்வு தலைவர்கள். நீ அவங்கள பூரா எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் தான். அவங்க செஞ்சது பூரா சும்மா ஜிஜிபி அப்படின்னு.
தன்னை மட்டுமே நானு 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 அடிச்சுக்கிறிய. உனக்கு முன்னாடி உடைச்சவங்களை நீ மதிக்கவே மாட்டேங்கிறிய. ஏகவசனம் பேசுற, எகத்தாளம் பேசுற. நல்ல கண்ணுங்கிற ஒரு மாபெரும் தலைவனை இந்த தலைமுறை மறந்து விட்டு. ஐயா நல்ல கண்ணு வந்து புகழ்ற ரைட்டு, உண்மைக்கே அவர் பெரும் புகழ்ச்சிக்கானவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ற, கம்யூனிஸ்டுங்களை கேலி பேசுற, கிண்டல் பேசுற. எங்க இருக்க கம்யூனிஸ்ட் சொல்லி பார்க்கலாம். அந்த நான் தான் சிவச்சரப்படுறேன் அப்படிங்கிற. பாரதிய ஜனதாக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், இந்து முன்னணிக்காரன் என்னெல்லாம் இந்த மண்ணில் பேசியிருந்தானோ அதை பூரா அப்படியே நீ பேசுற. அவனுக்கு தேத்த மாதிரி இப்போ சமீப காலமாக நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பேசவே இல்லை. இந்த 5 ஆண்டு காலமாக வாய்ப்பத்தி கம்முன்னு இருக்காங்க. அவங்களோட பேச்சு செயல்பாடு எதுவுமே இல்லை தெரியுமா? அது ஏன்னு தெரியுங்களா? அவங்க பேசுகிற பேச்சை தான் வேறு விதமாக கொஞ்சம் ஜோடிச்சு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி அண்ணன் சீமான் பேசிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தமிழ் உணர்வு அந்த சட்டையை போட்டு விட்டு பேசுகிறாரு. அது நம்ம ஆளுகளுக்கு சில பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ சீமான் மாநாட்டில் பங்கு பெற்றவங்க அத்தனை பேருமே நான் உண்மையான தமிழ் பற்றாளர்கள் கிடையாது. எல்லாருமே ஜாதி வெறியர்கள். ஆமாம், ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள். அதை நாம் தமிழர் போர்வையில் அங்கே வந்தவங்க பூரா பாஜகக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், இந்து முன்னணிக்காரன் தான் அங்கே வந்திருக்கிறான். அதனால தான் அவங்களோட பேச்சு கொஞ்சம் அமுங்கி இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க கொஞ்ச நாளாக கலகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக்குவோம்னு. இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறதில்ல. அது ஏன் தெரியுமா? அது இனிமேல் நம்ம பண்ண வேண்டாம், நம்ம பண்ண மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை வந்து நம்மளுடைய ஊதுகுழல், நம்மளுடைய கைக்கூலி சீமானு மூலியமாக பேச சொல்லுங்கள், அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதைத்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. கங்காணி வேலை பார்த்துட்டு இருக்க, எட்டப்ப வேலை பார்த்துட்டு இருக்க, சகுனி வேலை பார்த்துட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம யாராவது வந்துட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சமீபமாக 15 ஆண்டுகளாக சீமானுங்கிற ஒரு நபர் இருக்காரு. இலவசங்களை பார்த்து நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிற. உனக்கு என்னப்பா? இந்த மக்கள் இன்னமும் ஏழை மக்கள் இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கங்கிறது இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்சதை கொடுத்து கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் கொண்டு வராங்க. அது உனக்கு பிடிக்காம அருவருக்குதுங்கிற. கல்வியில் படிக்கிறதுக்கு நான் முதல்வர் திட்டம், பெண் பிள்ளைகளுக்கு பண உதவி, ஆண்கள்கிட்ட கொடுத்தா பணம் நிற்காதுன்னு சொல்லி தான் மகளிருக்கு கலைஞர் ஒரு காப்புரிமை திட்டம், இன்னும் எண்ணற்ற திட்டங்கள். இந்த 2000, 1000, 500 ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படும். பணத்தை என்ன தின்ற போகிறாங்களா? எது பணம் என்பது எப்பயுமே ஒரு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் ஒரு வகையில். அது எந்த இடத்துல ஒரு தேங்கி நிற்காது. அது பெண்கள்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை வச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எத்தனையோ வீட்டில் இன்னமும் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் செய்கிறது தொண்டுகள் வந்து அளப்பரியாதது. காலை உணவு திட்டம், பள்ளிக்கூடத்தில் சோறு போடுற பிள்ளைகளுக்கு. தினமலர்காரன் பேசுகிறானே, கக்கூசு நரம்பு, நீயும் தானே பேசுன சீமான், நீ தானே பேசுன. இதெல்லாம் எதுக்குன்னு? அட பாவி, அப்படியே பாப்பான் புத்தி உனக்கு வந்திருக்காடா. அதனால தான்டா நீ பாப்பானை பாராட்டுற. அட குழந்தைங்க காலையில் உணவு என்னடா 4 வயசு சோறு தின்றுமாடா? அது தினமலர்காரன் எழுதுறாங்க. கக்கூசு நரம்பு வலியுதுன்னு வயிற்றெரிச்சல் பிடிச்சவன். அது இவனும் பேசுகிறான், ஒத்து ஊதுறான் சீமானும். அந்த சமயத்தில் நீ நல்ல யோக்கியனாக இருந்தால், தமிழ் மொழி மீது, தமிழ் மண் மீது, தமிழ் மக்கள் மீது பற்று கொண்டிருந்தால், குழந்தைகள் திங்கிற சோத்தை இழிவாக பேசுகிறேன், இந்த காலை உணவு திட்டத்தை இழிவாக பேசுகிறேன் தினமலர் மேலே என்ன பண்ணணும்? கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இங்கே யார் பண்ணுனா? தந்தை பெரியார் திராவிட கடத்தில் இருக்கக்கூடிய அண்ணன், எங்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் போய் நாங்கள் போய் மலத்தை எடுத்து வீசணும்டா. தமிழ்நாடு முழுக்க எதுவுமே பேச வேண்டியது எதுவுமே பேசுறது இல்லை. எதையோ பேசுறது, தேவையில்லாதெல்லாம் பேசுறது. எங்கேயா போய் மை கிடைச்சா போதும், வாய்க்கு வந்த போய் பேசுறது. இவர் தான் தமிழில் அப்படியே அறுத்து தள்ளின மாதிரி. இங்கெல்லாம் திமுகவில் திராவிட இயக்கத்தில் தமிழில் பணம் தின்னு கொட்டை போட்ட மாதிரி எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்கடா, இருந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் களப்பணியாற்றி போயிருக்காங்க. நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா அங்கே 2 இங்கே 2 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிற. எவனாவது விவாதத்தை கூட்டா நீ போக மாட்டேங்கிற. ஏன்னா நீ தோத்துருவன்னு உனக்கு தெரியுது. மக்களே, சீமான் பேசுறது எதுவுமே அவனுடைய உண்மையான பேச்செல்லாம் கிடையாது. அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே ஏற்கனவே இந்த மண்ணில் பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் அவர்கள் மேடையில் பேசின பேச்சை இவன் காப்பி அடித்து திருடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டுப்பிட்டா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விடுறான். வேற ஒன்றும் இல்லை. எங்கள் மேடையில் பயிற்சி எடுத்த நாய் அவன். சொல்லப்போனான் நாங்கள் தான் பயிற்சி கொடுத்தோம். உண்டை வீட்டுக்கு 2கம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, வடத்த கடை மார்பில் முட்டுதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் என்ன இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சகுனி, இந்த எட்டப்பன் வேலை பார்க்குற வேலை தான் சீமான் செஞ்சுருக்கான் அது வரைக்கும்.